நிஃப்டியில் 23,300 கால் ஆப்ஷன் ஆல்ரெடி நமக்கு ஆல்கோவில் ரன் ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம். ஸோ இருந்தாலும் இப்போது நம்ம ஒரு வேளை மேனுவலி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய என்ட்ரி ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா எக்ஸாக்டாக ஸோ இப்போ இந்த லெவல் போட்டிருக்கேன் இல்லையா 116 115 இந்த ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளோட என்ட்ரி ஸ்பாட். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளானிங்கை போட்டு வச்சுக்கோம். ஸோ ரியலிஸ்டிக்காக பார்த்தா நமக்கு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் தான் இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டை பார்த்தா அப்படி தான் இருக்குது. 20 to 30 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் ஒரு 40. அதுக்கும் மேலே ரன் ஆகுமா அப்படின்றதுலாம் இந்த மார்க்கெட்டில் ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். ஒருவேளை நம்ம பேராசைக்கணங்க மார்க்கெட் ரன் ஆச்சு அப்படின்னா 70 பாயிண்ட்ஸ் ஏதாவது மொமெண்டம் க்ரியேட் ஆகுதுனால் நமக்கு வரலாம். மற்றபடிலாம் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கே வந்து மார்க்கெட்டில் ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து லாஸில் முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆப்ஷன் பையர்ஸுக்கு, ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு ரெண்டு பக்கமும் நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு சார்ட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பக்கமும் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஓவரால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ப்ராஃபிட்டே வந்து ரெண்டு சைட்லேயும் எடுத்து பார்த்தோன்னா ஒரு 20 to 30% ரெண்டு சைட்லையுமே அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் ட்ரேட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு நம்மளோட எக்ஸாக்ட் ஸ்பாட் இது. ஸோ ஆப்ஷன் சார்ட் படி பார்த்தா நமக்கு பக்காவான என்ட்ரி ஸ்பாட். இதுவும் வந்து நமக்கு என்ட்ரி ஸ்பாட் தான். ஏன்னா இங்கேருந்து இறங்கின மார்க்கெட் எந்த அளவுக்கு இறங்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது மட்டும்தான் நம்ம இதை கன்சிடரே பண்ணோம், இல்லைனா கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டேன். மற்றபடி நமக்கு என்ட்ரி ஸ்பாட்டே 110 தான் நமக்கு என்ட்ரி ஸ்பாட் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டோட கன்சல்டேஷன் ரேஞ்ச் நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து டேவோட டிமாண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ளே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் மார்க்கெட்லேருந்து நமக்கு ஹியூஜ் டவுனில் தான் வந்திருக்கு. நல்ல ஒரு கேப் அப் மார்க்கெட். ஸோ அதில் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்லாம் பண்ணுவாங்க, அதனால் டவுன் வந்திருக்கு. டவுன் வந்தது கூட கண்டினியூ ஆகலை. ஏன்னா மார்க்கெட்டில் திரும்பவும் கீழே போக விடலை. திரும்பவும் இந்த இடத்துல எல்லோரும் வந்து கால் சைடில் உள்ளே போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. செல்லர்ஸ் எல்லோரும் உள்ளே வரணும் அப்படின்னா இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் உண்டு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து புட் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சில் ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு மேலே போக முடியாமல் நமக்கு டவுன் வருது அப்படின்னால் நம்ம என்ன பண்ணலான்னா புட் ஆப்ஷனை ஒன்ஸ் அகைன் வந்து இந்த ஸ்பாட்டில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் அண்டு இந்த ரேஞ்ச், இந்த ரெண்டு ரேஞ்சிலையும் வந்து நம்ம புட் ஆப்ஷன் தான் வந்து கன்சிடர் பண்ணணும். இங்கேருந்து அப்போ தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்தால் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நமக்கு மேலே போகுதுன்னும் போது நமக்கு நல்ல ஒரு பிரேக்காக இருக்கணும் இந்த இடத்துல. அப்போது சின்ன ரிஸ்க் ஏதாவது ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம கால் ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்லி லோ ரிஸ்க் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகணும். இல்லை வேகமாக உள்ளே என்ட்ராகிறோம், ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகும்போது நம்ம ஓடி போயிட்டு என்ட்ராகிறோம் அப்படின்னாலும் கூட அந்த பிரேக் அவுட் கேண்டில் இருக்கும் இல்லையா. ஸோ பிரேக் அவுட் கேண்டில் இந்த இடத்துல ஆகுது அப்படின்னால் அந்த கேண்டிலுக்கு லோ தான் என்னென்னா நமக்கு லாஸஸ் இடமா இருக்கணும், நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இடமா இருக்கணும். ஓகேவா. ஸோ ஸ்டாப் லாஸ் இடம் இந்த கேண்டில் பிரேக் ஆகிற இடத்துல மட்டும்தான் நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுட்டு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து மொமெண்டம் கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம கால் ஆப்ஷன் பக்கம் எக்ஸிட் பண்ணிடணும். அந்த பக்கம் நம்ம ரொம்பவும் ஹோல்ட் பண்ணுறது டேஞ்சரான ஒரு விஷயம். எப்பயுமே நல்ல ஒரு கேப் டவுன் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா கூட ஓரளவுக்காவது நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுவே இந்த மாதிரி ஹியூஜ் கேப் அப் மார்க்கெட்டில் போயிட்டு நம்மளால் கன்சிடரே பண்ண முடியாது. ஏன்னா எப்பயுமே பை பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே செல்லிங்கில் இருக்கும்போது ஃபியரில் எல்லாருமே செல் பண்ண ஆரம்பித்து மார்க்கெட் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஹியூஜ் கேப் அப் மார்க்கெட்டில் வந்து கால் சைடில் உள்ளே போவாங்களா, இல்லை நிறைய பேர் மார்க்கெட்டில் வாங்குவாங்களான்னு பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற ஆர்டர்ஸ் தான் அங்கே க்ளோஸ் ஆகும். சில பேர் வந்து அவங்க பொசிஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் ஆகுமே தவிர அது வந்து கண்டினியூஸாக பையிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏதோ ஒரு மார்க்கெட்டில் அவங்களுக்கு வேறு ஏதாவது குளோபலி வந்து நியூஸஸ் இருக்குன்ற பட்சத்தில் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் தான் நமக்கு இங்கே இம்பேக்ட் ஆகுமே தவிர நார்மலாக நமக்கு அந்த மாதிரி ஒரு மூவ்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு வேளை ஸ்கேல்ப் யாராவது பண்ணால் கூட ஒரு 5 பாயிண்ட் இந்த இடத்துல ப்ராஃபிட் பிடிச்சிருக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தாலும் அதுவே ஒரு 5% அசால்ட்டாக வரும். பட் 5%ல் போயிட்டு இந்த ஆப்ஷன் பையிங்கில் நம்ம இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறது தேவையில்லாத வேலை. நம்ம வந்து டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 10 to 30 பாயிண்ட்ஸ் ஆதி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மினிமம். ஏன்னா நம்ம ரிஸ்க்கு வந்து 5% எடுத்திருக்கோம். இல்லை இது போகவே போகாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு 5 பாயிண்டில் கூட போயிட்டு புக் பண்ணி எக்ஸிட் பண்ணலாம். மற்றபடி நம்ம பேஷன்ஸோட வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளான் என்னவோ அந்த பிளான் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த பிளானுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது டைம் கொடுக்கணும். ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து உங்களோட இடத்துலையே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கு, பெரிய அளவுக்கு மூவ் இல்லை, மார்க்கெட்டில் ஓரளவுக்கு பாசிட்டிவில் போனாலும் இந்த ஸ்பாட் ஷார்ட்டில் உங்களுக்கு பாசிட்டிவில் போனாலும் ஆப்ஷன் ஷார்ட்டில் இறங்குது அப்படின்றத பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு எய்தர் சின்ன லாஸஸ்லையோ
இல்லை பிரேக் ஈவன்லையோ இல்லை சின்ன ப்ராஃபிட் ஒரு ப்ரோக்கரேஜை கவர் பண்ணுற அளவுக்கு ப்ராஃபிட் வந்தால் கூட போதும் அப்படின்ற பட்சத்தில் போயிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ மற்ற டைம்லாம் பிளான் வரைக்கும் ரன் பண்ணுங்கள். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு ரன் ஆகுது அப்படின்னு. ஸோ 23,300 கால் ஆப்ஷன் நம்ம எதிர்பார்த்த லெவலில் மார்க்கெட் எவ்வளோ அழகாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த லெவல் வந்து ஆக்சுவலாக நமக்கு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்திருக்கா. நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தா கூட இந்த ஸ்பாட்டில் நம்ம போயிட்டு தாராளமாக புக் பண்ணிட்டு ஸ்கேல்பிங்கில் வெளியே வந்திருக்கலாம். பட் நான் எதுவும் பண்ணலை, அந்த ட்ரேட் எதுவும் நம்ம க்ளோஸ் பண்ணல. நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிளானிங்க்கு வெயிட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒரு ரேஞ்ச் அது கொடுக்குதா, இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு இன்னும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலை அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா நம்ம ஓடி போய்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ 110 வந்து நம்மளோட பக்காவான என்ட்ரி ஸ்பாட்டு. நம்ம ஆல்ரெடி இந்த பிளானை போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ்லி இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் 45 மினிட்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு பக்காவான என்னோடய என்ட்ரி ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம திரும்ப ஆர்டர் போட்ட காரணத்தினால நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி தான் போயிட்டுருக்கு. இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணலை. பட் இங்கே நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து ஆன் ஆவரேஜ் நம்ம வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து ரிஸ்க் எடுப்போம். நம்மளை எப்பயுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்மளோட ரிஸ்க் வந்து மோஸ்ட்லி 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. அது ப்ரீமியம் வந்து நல்ல மூவ்ஸில் இருக்குன்னும் போது 10 வந்து 15 மாறலாம், இல்லை 5 மாறலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த மூவ்ஸை பொறுத்து தான். ஸோ இந்த செட்டப் படி பார்த்தா நமக்கு நம்மளோட ரிஸ்க்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சு தான் இருந்திருக்கு. பட் இங்கே இப்போ வச்சா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம அந்த ஆர்டரையும் இன்னும் க்ளோஸ் பண்ணல. அந்த ஆர்டரும் அதை மாட்ட அப்படியே அது மாட்ட இருக்குது. நம்ம எந்த க்ளோஸும் பண்ணலை. பிகாஸ் நம்மளோட என்ட்ரி இங்கேயே இருக்குது. அப்போ இங்கே வந்து ட்ரிகர் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு நான் இந்த ஸ்டாப் லாஸில் போய் க்ளோஸ் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. எனக்கு அது தேவையில்லாத லாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரோக்கரேஜ் காஸ்ட்டும் நமக்கு போயிடும். ப்ளஸ் இங்கே ஒரு 4-5 பாயிண்ட் நமக்கு போச்சுன்னா அந்த லாஸும் போயிடும். திரும்பவும் அதை நம்ம இங்கேருந்து ரெக்கவர் பண்ணணும். அதை ரெக்கவர் பண்ணுறது வந்து தேவையில்லாத வேலை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு 2 லாட் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் நான் 2 லாட்டை போட்டேன்னா எனக்கு இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வருது பார்த்தீங்களா 116 ரேஞ்சு. எனக்கு அங்கே வரும்போதே எனக்கு ப்ராஃபிட்டில் போயிடும். ஸோ ஓவரால் இங்கேருந்து நமக்கு எத்தனை பாயிண்ட் டவுனு? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு எக்ஸாக்டாக 5 பாயிண்ட்ஸ் கிட்ட 6 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு டவுன் ஆகிருக்கு. அதுவே திரும்பவும் நான் 2 லாட் பை பண்ணதுனால எனக்கு மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் 9 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு இப்போதைக்கு 8 பாயிண்ட்ஸில் எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 லாட் வந்து 8 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகும். அதுவே இங்கே ட்ரேட் போட்டோம் இல்லையா, அது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரேக் ஈவன்லேயே க்ளோஸ் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஓவரால் ப்ராஃபிட்டில் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எதுவும் க்ளோஸ் பண்ணல. அது அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு ரன் ஆகுது. ப்ராஃபிட்டில் போச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லைனா இந்த லெவல்லே வந்து புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிடுவோம். ஒரு 10 பாயிண்ட்டில் 10 to 20 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். 23,300 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ட்ரிகர் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம என்ட்ரிலேருந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் தான். இல்லையா நம்ம அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ரேஞ்சுக்கே போகுது. ஸோ நம்ம அதனால் இந்த ஸ்பாட்லேயே போயிட்டு நம்ம டீசெண்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி எனக்கு சின்ன லாஸஸில் போயிட்டு திரும்ப அது ரெக்கவர் ஆகிருக்கு. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தாலும் பேஷன்ஸோட வெயிட் பண்ணப்போ நமக்கு மறுபடியும் 1 செகண்ட் இந்த ஸ்பாட்டில் 110 மறுபடியும் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ ட்ரிகர் ஆனது இப்போதைக்கு எனக்கு நான் ஸ்டாப்பாக ரன் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே இந்த ப்ராஃபிட்டை எடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ராஃபிட்டை எடுத்ததுனால இங்கே நான் தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு லாஸஸும் சின்னது தான். இப்போ எனக்கு திரும்ப இங்கே லாஸ் அடித்தா கூட எனக்கு எப்படி பார்த்தாலும் ஓவரால் வந்து லாஸில் முடியாது. என்னோடய ஓவரால் டே வந்து லாஸஸில் முடிஞ்சிருக்காது. இப்போ இங்கேருந்து நம்ம எடுத்த உடனே மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப்பாக ரன் ஆகி போயிட்டுருக்கு. இங்கே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இங்கே எனக்கு எந்த ரெட் கேண்டலும் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. சின்ன ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆயிருந்தால் கூட 1 செகண்ட் நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். பட் மார்க்கெட் இங்கேருந்து எனக்கு நல்ல மொமெண்டமே ஹியூஜ் மொமெண்டமில் போயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு 20 பாயிண்ட்ஸ்லாம் மார்க்கெட் வந்து விட்டது. எனக்கு இதுவே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ 20% ஆன் டிப்ளாய்டு கேபிட்டல் எனக்கு ரன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் பர் நிஃப்டியோடைய இந்த ரியலிஸ்டிக் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே பார்க்குறப்போ இது வந்து நமக்கு T1 லெவல். ஸோ ஆஸ் பர் நிஃப்டி சார்ட் படி பார்த்தா நமக்கு ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டார்கெட் லெவல்லாம் இருக்குது. தென் இதெல்லாம் பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாமா வேணாமானே யோசிப்போம். ஸோ ப்ராஃபிட்டை இந்த லெவலில் புக் பண்ணணும். இதுதான் வந்து டீசெண்டாக எக்ஸிட் பண்ணுறது. இல்லை நீங்கள் ட்ரையல் பண்ண போகிறீங்கன்னா ட்ரையலிங்கே வந்து நமக்கு இந்த லெவல் வரைக்கும் இருக்குது. நீங்கள் இல்லை இந்த ரெட் கேண்டில் கீழே ட்ரையல் பண்ண போகிறீங்கன்னா இங்கே கூட ட்ரையல் பண்ணலாம் இந்த மாதிரி இடங்களில்.
ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி கோர்ஸ் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிஃப்டி சென்செக்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டில் எதில் வேணாலும் நீங்கள் போய்ட்டு ட்ரேட் பண்ணலாம். கிரிப்டோவாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், எதில் வேணாலும் நீங்கள் போய் அனலைஸ் பண்ண முடியும். நாங்கள் எங்களோட நாலேஜை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், ஸ்கில்லை ஷேர் பண்ண முடியாது. ஸோ நாலேஜ் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள், நாட் ஸ்கில். ஸோ ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், நல்ல ஒரு ட்ரேடராக வரலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.